ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. எல்ஐசியில் பெண்களின் பங்களிப்பை பீமா சகி திட்டம் அதிகரிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 100 ஏஜென்ட்டுகளில் இப்போது 28 பெண்கள் ஏஜென்ட்டுகளாக உள்ளனர். 2017இல் 6 லட்சம் பெண்கள் எல்ஐசி ஏஜென்ட்டுகளாக இருந்த நிலையில் 2023இல் 7.5 லட்சம் பெண்கள் ஏஜென்ட்டுகளாக உள்ளனர் என்றும், பிரதமர் மோடி தொடங்கி வைத்த பீமா சகி திட்டம் மூலம் 25,000 பெண்கள் பீமா சகிகளாக நியமிக்கப்பட உள்ளனர் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 2 லட்சம் பீமா சகிகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு வைத்துள்ளது. பீமா சகி திட்டம் மூலம் அரசு அளிக்கும் உதவித்தொகை மட்டுமில்லாமல் இன்சூரன்ஸ் பாலிசிகளை கொண்டு வருவது மூலமாகவும் பெண்களால் சம்பாதிக்க முடியும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தில் 10 முதல் 70 வயது பெண்கள் வரை எல்ஐசி ஏஜென்ட்டுகளாக சேர முடியும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இதன் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்ஐசி ஏஜென்ட்டுகளாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் முதல் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். முதல் ஆண்டில் மாதந்தோறும் 7,000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் 2ஆம் ஆண்டு முதல் 6,000 ரூபாய் மற்றும் 3வது மாதத்தில் 5,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும்.